Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு மைய காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் 3000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ள விளம்பர மாடல் அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. அரசாங்க உத்தியோகம் கால்காசால கவர்மெண்ட் உத்தியோகம் கௌரவமா வாழணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது அதே மாதிரி அதையெல்லாம் மறுத்துறீங்க. வாரிசு படி கிடையாது, 2003 பின்னாடி பென்ஷன் கிடையாது. ஆனா உங்க மகனை மட்டும் கரெக்டா கொண்டு போய் துணை முதல்வர் கொண்டு அதாவது பல்ல முடிச்சு பதம் பார்க்கிற கதையை நீங்க அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொகுப்பூதியத்தில் வரக்கூடிய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மறுக்கப்படும். அதே போல மருத்துவ விடுப்பு, HRA, மெடிக்கல் அலவுன்ஸ் அனைத்து படிகளும் மறுக்கப்படும். தற்போது அரசு ஊழியருடைய எங்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் என்று காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய தருவாயில் வெறும் 3000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியில் அமர்த்துவோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தின் மூலமாக கண்டித்து இன்று திருச்சுழி ஒன்றியத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே ஆற்றில் இறங்கி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். அக்ரஹாரம் கிராம அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளி கவுண்டன்ய மகாநதி ஓரம் அமைந்துள்ளதால் ஆற்றில் நீர்வரத்து இருக்கும் போதெல்லாம் தண்ணீரில் நடந்து ஈர உடையுடன் தான் பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. எனவே உடனடியாக அந்த பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமம் 15 கிராமத்துலேருந்து இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வராங்க. ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வரத்துக்கு ஆற்று தாண்டி ஸ்கூலுக்கு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா 1 மாதம் இல்லை 2 வாரம் அப்படி லீவ் போட்டு படிப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் மேம்பாலம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தண்ணி முட்டிக்கால அளவு வருது. இதுவே இன்னும் கொஞ்சம் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தண்ணி அதிகமாக வர்றதுனால நாங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி போய் தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்பயும் நாங்கள் டிராஃபிக் ஜாம் அதிகமாக ஆகும். இப்போ எங்களுக்கு பிரிட்ஜ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால எங்களுக்கு பிரிட்ஜ் வேணும்.